நம்ம ஆப்பில் ஒரு புதுசாக ஒரு 2, 3 சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணியோ, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ, வெயிட் பண்ணி பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்ஸ்டன்ட் உடனே கேட்டுக்கலாம் டவுட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே, இங்கே போயிட்டு உங்கள் கொஸ்டின்ஸ் என்ன டவுட்டோ நீங்கள் தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷில் எதில் வேணால் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் பேசுகிற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணி கூட அனுப்பலாம். ஓகேவா? ஸோ அந்த இது இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் அப்படின்னா கூட இங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட அனுப்பிக்கலாம். எந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும்னு நினைக்கிறோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகேவா? உடனே இதை வந்து நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஒன்று வேண்டாட்டா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது நம்ம இதில் பேக்கேஜ் க்ரியேஷனில். ஒன்று க்ரியேட் பண்ணால் கரெக்டாக க்ரியேட் ஆனிச்சு. 2, 3 அடுத்தடுத்து க்ரியேட் பண்ணோன்னா நீங்கள் பேக் போய்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. கரெக்டாக இப்போ அப்படி இல்லை. இந்த பேஜில் இருந்துக்கிட்டே நீங்கள் 7, 8, 10 கூட க்ரியேட் பண்ணலாம். 10மே இங்கே எந்த ப்ராப்ளம் இல்லாமல் க்ரியேட் ஆகும். ஓகேவா? அது ரெண்டாவது. இன்னொன்று அட்மிஷன் ஃபீன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் ஒரு ₹100, ₹200 இல்லை வேறு ஏதோ அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து அட்மிஷன் ஃபீன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த அட்மிஷன் ஃபீ என்னென்னு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளோ, பெய்டு அமௌண்ட் எவ்வளோன்னு காமிக்குதுல. சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஓகே, பெய்டு அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க. இப்போது இந்த இடத்துல அட்மிஷன் அமௌண்ட்டையும் காமிக்காது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த ஜிம்மில் அட்மிஷன் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அட்மிஷன் ஃபீ வந்து பக்கத்தில் எதுவுமே இல்லை. நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அட்மிஷன் ஃபீயை. உங்கள் ஜிம்மில் அட்மிஷன் ஃபீ எவ்வளவோ அதை கிளிக் போடுங்க. 300னா 300 சப்மிட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்டர்னு மெசேஜ் வந்துருச்சுன்னா இங்கேயும் காமிச்சிடும். ஸோ உங்கள் ஜிம்மில் அட்மிஷன் வந்து 300 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட், அட்மிஷன் அமௌண்ட்டு இங்கேயே வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற 8,300னா அந்த பே பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் அட்மிஷன் ஃபீ எடிட் பண்ணனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை 300 வேண்டாம், நான் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 400 ஃப்யூச்சரில் 400 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இந்த அமௌண்ட்டு எல்லா யூஸருக்குமே ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை விட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் 1000 இருந்தால் 1000 + 400. ஓகேவா? ஸோ யூஸர் வந்து ₹1400 பே பண்ணணும். இந்த மாதிரி கால்குலேட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி கால்குலேட் ஆகி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே அந்த யூஸர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு இங்கேயே காமிச்சிடும் உங்களுக்கு. அந்த அட்மிஷன் அமௌண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டோட சேர்த்து இங்கே காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எடிட் பண்ணாலும் அப்படி பண்ணிக்கலாம். இல்லை நான் அட்மிஷன் அமௌண்ட் எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டோ இல்லை 0ன்னு வச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் ஜிம்மில் அட்மிஷன் ஃபீயே இருக்காது. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்குலாம் அட்மிஷன் ஃபீண்டு ஒரு ஃபீல்டே வராது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்மிஷன் ஃபீ இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஜிம்முக்கு இது 3வது. அப்புறம் இன்னொன்று, இந்த எக்ஸ்பென்ஸில் வந்து சும்மா சின்னதாக ஒரு ஃபீல்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? என்னென்னா ரெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இல்லை. ரெண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் ரெண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இன்னொரு சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? தேங்க்ஸ்.